அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடமானது தமிழ் முதுகலை 1ஆம் ஆண்டு இக்கால இலக்கியம் பாடத்தில் உவேசா அவர்கள் எழுதிய நான் கண்டதும் கேட்டதும் என்ற நூலிலிருந்து. இதில் மொத்தம் 12 தலைப்பில் நான் கண்டதும் கேட்டதும் என்ற செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா, நான் கண்டதும் கேட்டதும் புதியதும் பழையதும் ஆகிய இரு நூல்கள் உவேசா அவர்கள் தமது இளமை காலம் தொடங்கி தம் கண்டும் கேட்டும் அறிந்த செய்திகளை கட்டுரையாக சுதேசிமித்திரன், ஆனந்த விகடன், தீபாவளி மலர், தினமணி, பாரதியார் மலர், கலைமகள் ஆகிய இதழ்களை எழுதி வெளிவந்தவை. நான் கண்டதும் கேட்டதும் என்னும் தொகுப்பில் 12 கட்டுரைகள். அவை தமிழ் தந்த வளம், வறுமை புலி, விதியின் தீரம், லாடு லட்டு சுமை, பங்காய் இழுத்த பாவலர், பரிவட்ட தியானம், மானங்காத்த மைந்தர், பரம்பரை குணம், வெங்கனூர் கோயில் சிற்பம், மருது பாண்டியர், முள்ளால் எழுதிய ஓலை, டிங்கி நானே என்ற தலைப்பில் கட்டுரை அமைஞ்சிருக்கு. அதில் இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கட்டுரைகள் ஒவ்வொன்றும் தமிழ் பண்பாட்டு தகவல்களாக இருக்கின்றன. இப்போ இதில் நம்ம 2 கதையை குறித்து பார்க்கலாம், 2 தலைப்பில் பார்க்கலாம். அதில் முதல் தமிழ் தந்த வளம். தமிழ்நாட்டில் சைவ மடங்கள் பல. அவை பண்டை காலம் தொட்டே மென்மேலும் விருத்தியாகி கொண்டே வந்தன. பல இடங்களின் நிலங்களையும் கிளை மடங்களையும் பெற்ற இடங்களும் பல உண்டு. அந்த காலத்தே மடங்களில் தலைமை வகித்தருடைய பேராற்றலால் அவர்கள் பால் உபதேசம் முதலிய பெற்றுக்கொண்ட துறவிகள் நல் முயற்சியாலும் மடங்களுக்கு நிலங்களும் பல வகை பொருள்களும் வருவாய்களும் சேர்த்தன. தங்கள் குருக்களிடத்தில் உள்ள பக்தி மேலிட்டால் தமிழ்நாட்டிலும் பிற இடங்களிலும் உள்ளவர்களை தம்முடைய கல்வி ஆற்றல் முதலியவற்றால் வசப்படுத்தி பொருள் பெற்று தம் ஆசிரியருடைய திருவடியில் அர்ப்பணம் செய்த தம் நலம் கருதாத தம்பிரான்கள் பலருடைய முயற்சியினால் அந்த மடங்கள் வளம் பெற்ற வரலாறுகளும் பல உண்டு. திருவாவடுதுறை ஆதீனத்தை தமிழுலக நன்கு அறியும். அந்த ஆதீனத்திற்கு அடியவர்களாக இருந்த தம்பிரான்கள் பலர் மேற்சொன்ன முறையின் நிலங்கள் முதலின பெற்று அவற்றை ஆதீனத்துக்கு அர்ப்பணம் செய்துள்ளார்கள். ஸ்ரீ சிவஞான யோகிகளும் ஸ்ரீ கச்சியப்ப சுவாமிகளும் சென்னை, காஞ்சிபுரம் முதலிய இடங்களில் தாம் பெற்ற பொருள்களை இங்கனம் ஆசிரியர்களுக்கே உரிமையாக கொண்டு வந்தார்கள். சற்றேறக்குறைய 200 வருஷங்களுக்கு முன்பு அந்த ஆதீனத்தில் இத்தகைய தம்பிரான் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயரேனும் அவர் காலத்தில் இருந்த ஆதீன தலைவருடைய பெயரேனும் இப்பொழுது நமக்கு தெரியவில்லை. அத்தம்பிரான் தமிழ்கல்வியின் மிகவும் தேர்ந்தவர். இனிய செயல்களை அழகிய கற்பனையோடு பாடும் திறமை பெற்றவர். வடமொழியும் இசைப்பயிற்சியும் உள்ளவர். ஞான ஆசிரியர்களால் அளவிருந்த பக்தியும் திருவாவடுதுறை ஆதீனத்தில் அபிவிருத்திக்கு உரியவற்றை செய்வதில் ஊக்கமும் நிரம்பியவர். சிவபூஜா துறந்தார். தோற்ற பொலிவும் திறவொழுக்கம் தவறாத தூய்மையும் அவருடைய சிறப்பை அலங்கரித்து விளங்கின. ஆதீனத்தில் அப்பால் உள்ள அபிமான மிகுதியினால் அங்கே நடைபெறும் சிவபூஜை, மகேஸ்வர பூஜை முதலியன மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் பல இடங்களுக்கு சென்று தம்முடைய பல வகை ஆற்றலினால் அங்கங்கே உள்ள ஜமீன்தார்களையும் செல்வர்களையும் நட்பராக்கி கொண்டு அவர்கள் மனங்கனிந்து கொடுப்பனவற்றை ஏற்று ஆதீனத்தில் சேர்த்து வந்தார். சென்ற இடங்களில் அவருடைய கல்வி ஆற்றலும் கவி வன்மையும் யாவரையும் தன்வசமாக்கின. அவர் தோற்ற பொலிவு கல்லாரையும் அவர்பால் ஈடுபட செய்தது. திருவாவடுதுறை ஆதீனம் சைவ பயிர் தழையும் இடமென்று அவர் வாயிலாக அறிந்த மக்களுக்கு அவ்வாதீனத்தில் பக்தி பெறுவதாயிற்று. இந்த தவமுனிவரே சிவகணத்துள் ஒருவரைப் போல தோன்றும் பொழுது இவரை போன்ற பலரும் அவருக்கெல்லாம் ஆசிரியராக ஒரு ஞான தேசிகர் இருந்து விளங்கும் திருவாவடுதுறை இந்த உலகத்தில் வந்த கைலாசம் போலவே இருக்க வேண்டும் என்று ஜனங்கள் எண்ணினார்கள். பலர் திருவாவடுதுறை சென்று ஞானாசிரியர் தரிசித்து அங்குள்ள காட்சிகளை கண்டு கழித்து மீண்டும் தம்முடைய விம்மிதத்தை பிறருக்கும் தெரிவிக்கலானார்கள். இங்கினம் அத்தம்பிரானுடைய முயற்சி பல்கி நலம் பயப்பதாயிற்று. திருவனந்தபுரத்தில் அந்த காலத்தில் இருந்த அரசர் கல்வியாளர்களிடத்தில் பேரன்பு கொண்டு அவர்களுக்கு வரையாது வழங்கும் வள்ளல் என்று அத்தம்பிரான் கேள்வியுற்றார். அந்த அரசர் பால் சென்று பழகி வர வேண்டும் என்று எண்ணி அவர் திருவனந்தபுரம் போய் சேர்ந்தார். அவருடைய வரவை அறிந்து அங்கே இருந்த சைவ செல்வர்கள் சிலர் அவரை வணங்கி உபசரித்தார்கள். அந்த ஸ்தானாதிபதி வடமொழியிலும் இசையிலுமே விருப்பம் உடையவரார் என்றும் தமிழ் வித்வான்களை அவர் பார்த்தல் அறிதல் என்றும் தம்பிரான் அவர்கள் மூலமாக அறிந்தார். ஆயினும் சிவகிருபையால் எவ்வாறானும் அவ்வரசரை பார்த்துவிட்டு தாம் செல்ல வேண்டுமென்று உறுதி கொண்டார். எவ்விதமாக பார்க்கலாம் என்று யோசிக்கலானார். அங்குள்ளவர்கள் அது நிறைவேறுவது அரிது என்று சொல்லிவிட்டார்கள்.
இங்கனம் சில காலம் அவர் திருவனந்தபுரத்திலேயே காத்து கொண்டிருந்தார். சைவர்கள் அவரை மிக்க பயபக்தியோடு ஆதரித்து வந்தனர். ஒரு நாள் அரசர் தம்முடைய குல தெய்வமாகிய ஸ்ரீ பத்மநாப சுவாமியை தரிசிக்கும் பொறுப்புட்டு புறப்பட்டார். அவருடைய வரவை முன்னரே அறிந்த தம்பிரான் அன்று எவ்வாறேனும் மன்னரை காண வேண்டும் என்று துணிவு கொண்டு அவர் வரும் வழியில் தக்க கையுறைகளுடன் நின்றார். அரசர் அந்த வழியே வரும்போது அவருக்கு முன்வரும் சேவர்கள் தம்பிரானை கண்டார்கள். அவருடைய நெற்றியிலும் மேனியிலும் உள்ள திருநீரும், காதில் இருந்த ஆறுகட்டி சுந்தர வேடமும், மார்பில் விளங்கிய கௌரி சங்கரத்தோடும் கூடிய ருத்ராட்ச மாலையும், ஜடாபாரமும், நீண்ட தாடியும், மீசையும், கடுங்காவி உடையும் அவர்களை அஞ்ச செய்தன. வழக்கமாக வழியில் உள்ளவர்களை விலக்குவது போல அவரை விலக்க அவர்கள் பயந்தார்கள். அரசர் தம்பிரானை கண்டார். தம்பிரானது தோற்றப்பொழிவில் ஈடுபட்டு நின்றார். அதுதான் சமயம் என்றெண்ணிய தம்பிரான் கையுறைகளை மன்னரிடம் அளித்தார். எதிர்பாராத அவருடைய செயலுக்கு அரசர் வியந்து அருகில் உள்ளவர்களை கொண்டு அவரை யார் என்று விசாரிக்க செய்தார். அப்பொழுது அவர் இசையோடு ஒரு பாடலை பாடுகின்றார். இந்த பாடல் மாரிடத்து உலவும் வேற்படை வஞ்சி என்பதிலிருந்து திருமுனி மலையம் அதுவே அப்படி என்ற பாடல். அதாவது என்னன்னா, கைலாய மலையில் சேரமான் பெருமான் நாயனார் திருக்கைலாய ஞான உலாவை அரங்கேற்றதை குறிக்கின்ற பாடல் அது. அதாவது என்னன்னா, தனக்குரியவளாகிய மங்கை ஒருத்தி தன்னை புறக்கணித்து பொதுமகளோடு நட்பு கொண்ட ஒரு கணவனை நீங்கி தன் பிறந்த வீடு சென்று விடும் வழக்கத்தை நினைவிற்கொண்டு இந்த செயல் செய்யப்பட்டது. ஆரியத்தை பொதுமகள் என்றது பரதகண்டத்தில் உள்ள நாடுகள் எல்லாவற்றிற்கும் அது பொதுவாகி வழங்கி வருதல் பற்றி. சொல் அமைதியால் இழிவுடையது போல தோற்றினும் பொருள் அமைதியால் மிக்க வியாபகத்தை உடையமை என்பது அது புலப்படுத்தி நின்றது. தம்பிரான் தாம் பல நாளாக காத்திருப்பதை கூறிவிட்டு இந்த செய்யுளின் பொருளை விரித்துரைத்தார். அரசருக்கு புலப்படும் வண்ணம் வடமொழி தொடர்களாலும் விஷயங்களை விளக்கினார். செய்யுளின் பொருளை உணர்ந்த அரசர் தம்பிரானுடைய சாதுரத்தை அறிந்து மகிழ்ந்தார். தமிழை புறக்கணித்தது தவறு என்பது அவர் மனத்தில் புலப்பட்டது. அரசர் அவருக்கு வேண்டியவற்றை அளித்து உபசரிக்கும்படி அருகில் நின்ற உத்தியோகஸ்தரிடம் கட்டளையிட்டுவிட்டு சுவாமி தரிசனம் செய்ய சென்றார். தரிசனம் செய்த பிறகு அரண்மனைக்கு கவனிக்க வேண்டியவற்றை முடித்து கொண்டு தம்பிரானை அழைத்து வர செய்தார். தம்பிரான் அரசரை கண்டார். அவருடைய சம்பாசனையால் தமிழ் மொழியின் வளப்பத்தை அரசர் அறிந்ததல்லாமல் சேரர்கள் தமிழை வளர்த்த வரலாற்றையும் நன்றாக கேட்டு தெரிந்தார். பின்பு தம்பிரான் திருவாவடுதுறையின் பெருமையை பலப்படியாக எடுத்துரைத்தார். அவருடைய அறிவின் திறத்தையும் தூய்மையும் அரசர் உணர்ந்ததன்றி அவ்வாதினத்தின்பால் மிக்க நன்மதிப்பையும் வைக்கலானார். அவ்வாதினத்திற்கு செய்யப்படும் உதவிகளெல்லாம் சிவபூஜை, மகேஸ்வர பூஜைகளிலும் பல அரசியல்களிலும் பயன்படுத்துகின்றன என்றும், அந்த மடத்தினது விருத்தியானது ஊருணி நீர் நிறைந்தது கொப்ப உலகுக்கு பயன் தரும் என்றும் தம்பிரானுடைய வார்த்தைகளால் அரசர் அறிந்தார். தம்பிரான் சில காலம் அரசருடைய ஆதரவில் அங்கே இருந்து தமிழ் நயத்தை என்றவரையில் எடுத்து காட்டினார். பிறகு தம்பிரான் திருவாவடுதுறை செல்ல எண்ணி அரசர்பால் விடைபெறுவதற்கு விருப்பம் கொண்டார். அதுகாரும் அத்தகையவர்களோடு பழகி அறியாத அரசர் அவருடைய தூய்மையின் ஈடுபட்டமையால் அவரை பிரிவதில் சிறிது மனம் வருந்தினார். அப்பால் பல வகையான பொருட்களை உதவினார். பட்டுக்களும் பீதாம்பரங்களும் பூஜைக்கு வேண்டிய வெள்ளி பாத்திரங்களும் பிறரும் வழங்கினார். அவருக்கு ஒரு பல்லக்கு அளித்து அதனை சுமப்பொருளுக்குரிய அடித்தூண் சம்பளத்துக்கு வேண்டும் பொருளையும் ஈந்தார். நீங்கள் அடிக்கடி இங்கே போக வேண்டும் என்று கூறி விடையளித்தார். தாம் பெற்ற பொருளோடு தம்பிரான் திருவாவடுதுறை யாவற்றையும் ஞானாசிரியர் திருமுன் காணிக்கையாக வைத்து பணிந்தார். இவை தமிழ் தந்த வளம் என்று சொல்லி திருவனந்தபுரத்தில் நிகழ்ந்தவற்றை விரிவாக சொன்னார். அத்தம்பிரானும் திருவனந்தபுரம் அரசரும் பூத உடம்பை நீத்ததாயினும் தமிழ் தந்த வளங்கள் இன்றும் திருவாவடுதுறை ஆதீனத்து உரிமையாக விளங்குகின்றன. நன்றி.